பண்ணிட்டு என்னடா சொல்ற? உங்ககிட்ட எக்ஸ்பிரஷனே இல்லை. அதாவது இவர் வந்து முதல்ல எங்கள் ஊர் பிடிச்சி போச்சு, எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே நீங்கள் அப்படி ஏதாவது தலையை ஆட்டணும், எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடும். அதனால் இந்த ஊர்லேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா அப்படி கொஞ்சம் வெக்கத்தோடு அவர் சொல்கிறாரு. தலை எப்படி ஆட்டுக்கிறேன்? இப்போ அவருக்கு வச்சுருக்க உங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க. தலையை ஆட்டுங்க. ஆமாம், அந்த எக்ஸ்பிரஷன் வேணும்ல. ரெடி? ஒரு நாள் இருங்க, அப்புறம் உங்களுக்கு தனியாக வச்சுக்கலாம். ஆக்ஷன். ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கேயே செட்டில் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? ஓகே, ஆக்ஷன். ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கேயே செட்டில் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்லலாம் நினைக்கிறேன்? என்னடா சொல்லலாம்? ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன். ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இங்கேயே செட்டில் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன்டா. என்னன்னு சொல்ற நினைக்கிறேன்? நீங்க சொல்றது ஓகேங்க. அவர் ஆக்ஷன். இந்த ஊர் சொல்லுங்க. என்ன சொல்ற? இல்ல தெரிஞ்சா சொல்றியா? கட் பண்ணிக்கங்க. இல்ல அது எக்ஸ்ட்ரா டயலாக் நீ இந்த ஊர் மாப்பிள்ளை ஆகலாம்னு நான் முடிவே பண்ணிட்டேன்டா. ஏய், என்னடா சொல்ற? ஓகே, இது ஓகே. இப்போ நீங்க அந்த அந்த வெக்கத்தோட அந்த இன்னொரு